வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இதில்ல, தக்காளி வெங்காயத்துக்கு ஜோடி, இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், தக்காளி பழத்தை பற்றி. இந்த தக்காளி பழத்தில் விட்டமின் ஏ, சி, கே இருக்குது. அப்பால நார் சத்து, பொட்டாசியம், கால்சியம் இது. அதுக்கப்பால லைக்கோபீன், பீட்டா கரோட்டின் என்ற 2 பொருள் முக்கியமாகுது. இந்த லைக்கோபீன்ன்றது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை, கெட்ட கொழுப்பை குறைக்குது. இது லைக்கோபீன் ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறையுது. அப்பால் என்னன்னா நார் சத்து இருக்குது. நார் சத்து என்ன பண்ணுது? செரிமானத்துக்கு உதவுது. அப்பால் மலச்சிக்கல் இல்லாத இருக்கிறதுக்கு ஒத்தாசையாகுது. இதெல்லாம் செய்தால் அப்பால் பொட்டாசியம் என்ன பண்ணுது? ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. அதனால உங்களுக்கு என்னன்னா இருதயம் பற்றி பயப்படாத இருக்கலாம். ரத்த அழுத்தத்தை பொட்டாசியம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. அப்பால் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைக்கோபீனும் கரோட்டின், அது பீட்டா கரோட்டின், லைக்கோபீன், பீட்டா கரோட்டின், இந்த ரெண்டும் சேர்ந்து லைக்கோபீன், பீட்டா கரோட்டின் இந்த ரெண்டும் சேர்ந்து புற்றுநோய் செல்லில் அது வளர விடாத, அதுக்கு எதிராக நிற்கிதுங்க. அந்த எதிர்ப்பு சக்தியை தருதுங்க. புற்றுநோய் செல்கள் வளர விடாத செய்துங்க. ஏற்கனவே இருக்கிற புற்றுநோய் செல்களுக்கும் எதிராக அதுக்கு சீக்கிரமே வளர்ந்துடாத அதை ஒரு கண்ட்ரோலில் வைக்குதுங்க. இதெல்லாம் செய்யுது. அப்பால் செரிமானத்துக்கு நல்லது. அப்பால் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லைன்னா பல நோய் இல்லை. அப்பால் என்னன்னா கண்ணு பார்வை நல்லா இருக்கும். தக்காளியை நம்ம தினிக்கும் எடுத்துக்கினோம்னா கண் பார்வை நல்லா இருக்கும். அந்த கண்ணு புற வளருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த புற வளர்றத வேகத்தை இது குறையுதுன்னு சொல்கிறாங்க. கண்ணில் புற வளர்ற வேகத்தை கொஞ்சம் மந்தப்படுத்துது ஆன்னு சொல்கிறாங்க. அப்பால் நம்ம சருமத்தை நல்லபடியாக பார்த்துக்கும். நம்ம தோலை நல்லபடியாக பார்த்துக்கும். அப்பால் இந்த கண்ணு புறெல்லாம் கூட சொல்லிட்டல, கண்ணுக்கு நல்லது. கண்ணு புற வளர்றத தாமதப்படுத்துது நான் சொல்லிட்டேன். பல இதில் கால்சியம் இது, மாவு சத்து கம்மியாகுது, கலோரி கம்மியாகுது. இதனால நம்ம ரொம்ப எடை போடாத நம்ம உடம்ப பார்த்துக்கலாம். மாவு சத்தும் கம்மியாகுது, கலோரியும் கம்மியாகுது. அப்பால் நுரையீரல், வயிறு பிரச்சனை இதுகளுக்கு எல்லாமே நல்லது. இது நுரையீரல், வயிறு பிரச்சனை எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லது. அப்பால் இதில் கலோரி குறைவாகுதா? கலோரி குறைவாகுது. அப்பால் இது நம்ம எல்லாம் சொல்லியாச்சு. எலும்புங்களை நல்லபடியாக பார்த்துக்கும். கால்சியங்குது, எலும்புங்களை வலுவாக வச்சுக்கும். ஆனாக்கா இதை ரொம்ப துண்டுறவங்களுக்கு, இந்த தக்காளியை ரொம்ப துண்டுறவங்களுக்கு மூட்டு வலி அதிகமாகவே வரும். அப்பால் இதை வச்சு நம்ம தக்காளி சாஸ் வீட்டுலேயே செய்கிறாங்க இப்போ. அப்பால் சாலட்டுலலாம் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மணி நம்ம சாப்பாட்டில் மட்டும், சாப்பாடுனா எல்லா சாப்பாடு தான்,
இது அன்னன்னைக்கு நம்ம செய்கிற குழம்பு இதுங்களில் மட்டுமே இப்போ இல்லாத பல வகையில் இதை பசங்க ரொம்ப துண்ணுதுங்க. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தக்காளி, அது அது என்னென்னவோ எல்லாத்துக்கும் தக்காளி சாஸு தான். அத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, பாத்திரம் துளக்கறதெல்லாம், பித்தளை பாத்திரம் துளக்கறதெல்லாம் காமிக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு அப்போ மனுஷனோட குடலை அரிக்கும். அது கண்டிப்பாக பித்தளை பாத்திரத்தை எப்படி பளபளன்னு ஆகுதோ அப்போ குடலையும் பளபளன்னு நாக்கே சுத்தமாக விற்கும். அப்படி நினச்சிக்க வேண்டிதான். சாஸு செய்கிறோம், அப்புறம் சாலட்டு செய்கிறோம், சூப்பு செய்கிறோம், ஜூஸ் எடுக்கிறோம். நல்லா 18 வயசு இருக்க சொல்ல என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா காய்கறி வாங்கி அந்ததுமே அதில் வந்து ஒரு தக்காளி எடுத்துப்பேன். எடுத்துன்னு என்ன பண்ணுவேன், குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முந்தி அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு தக்காளி தோலெல்லாம் உரிச்சிட்டு அதில் இருக்கிற சத்தையை எடுத்து நல்லா மூஞ்செல்லாம் பூசிடுவேன். நான் இப்போ என்னை பார்த்து எடை போடாதீங்க. நான் அப்போ அந்த வயசுலேயே அந்த காலத்துலேயே அந்த வயசில் அந்த மாதிரிலாம் செய்வேன் நான். அது நல்லா தக்காளி சாறை நல்லா மூஞ்சியில் அப்பி வச்சுட்டு அப்பாலைக்கா குளிக்க போக சொல்ல அத்தை கழுவிடுவேன். இதெல்லாம் நான் செய்வேன். அத்தை மாதிரி நம்ம வந்து ஜூஸு செய்கிறோம். ஜூஸ்லேருந்து எடுத்து தக்காளியெல்லாம் மூஞ்சியில் பூசலாம். ஆனால் உள்ளே போக சொல்ல, வயிற்றுள்ள போக சொல்ல தான் என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம செரிமானத்துக்கு நல்லது, மலச்சிக்கல் வராது, புற்றுநோய் செல்லெல்லாம் எதிர்த்து போராடுது, கண்ணு புற வர்றதை தாமதமாக்குது. அப்போல வந்து எலும்புக்கு நல்லது எல்லாம் சொல்லிட்டோம். எலும்புக்கு நல்லதுன்னா பல்லு கூட நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்பால வந்து நம்ம சாலட்டு, ஜூஸு, சாஸு இப்படி பல வகையில் நம்ம வாழ்க்கையில் அன்னாட சாப்பாட்டில் சேருது. நைட்டில் யாருமே நம்ம முந்தி மாதிரி சோறுலாம் துண்டுறது இல்லை. இப்போ இந்த சோறு துண்டுறது இல்லை, ஆனால் ஃப்ரைட் ரைஸ் துண்டுறோம். அது என்னன்னு தெரில. நீ இப்போ இதெல்லாம் சாப்பிடலாம், தக்காளி சாப்பிட்டாக்க இதுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் முக்கியமாக நம்ம கேட்டுக்க வேண்டியது என்னென்னா, நெஞ்சு எரிச்சல் வரும் அதிகமாக சாப்பிட்டா. அது ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. அது ஒத்துக்காதவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் வரும். அப்போல வந்து இந்த மூட்டு வலி எல்லாம் வரும். மூட்டு வலி ஜாஸ்தியாக வரும். அம்மாடி எனக்கு அப்படி வலி, இது கால் மூட்டு வலி வரும். அப்போல்லாம் இது முக்கியமாக சிறுநீரகத்தில் கல் உருவாகி பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னா தக்காளியை ஓரமாக வச்சுருங்க. என்றைக்கோ ஒரு நாள் நல்லா நினைக்காதீங்க. அத்தை எப்பவுமே சாப்பிடாதீங்க. சிறுநீரகத்தில் கல் வர பிரச்சனை இருந்ததுன்னா தக்காளியை தொடாதீங்கோ. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏன்னா எங்கள் வீட்டில் அது மாதிரி தான் நடந்துன்னு இருக்கிறோம். நாங்கள் தக்காளியே சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு வந்து தக்காளியில் இருக்கிற நன்மை தீமை பார்த்தோம். நன்மை நிறைய தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒவ்வாமை இருந்ததுன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆஸ்துமா இருந்தது, ஒவ்வாமை இருந்தது. அப்போது டாக்டருங்க என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பட்டியலே போட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து தக்காளி மெயினாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து சாப்பிட்றதே பாவம். அது என்ன சாப்பிடுன்னே தெரியாது. அத்தனையும் சாப்பிடக்கூடாதுன்னா என்னதான் சாப்பிடும். பெரும்பாலும் தக்காளி இல்லாத சாப்பிடும் எங்கள் அம்மா. சாம்பார் வச்சு அது நல்லா கொதித்து ரெடியானதும் அத்தையில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கின்னு அதில் வந்து தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுரும் மற்றவங்களுக்காக. அது அந்த கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு தக்காளியிலே ரசம் வச்சுடுவேன்னுவாங்க. என்னென்னா புளியே சேர்க்காத ஒரு தக்காளியில் ரசம் வைப்பாங்களாம். அது எப்படி இருக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஒரு தக்காளியிலே, ஏன்னா அந்த புளியை விட சமயத்தில் தக்காளி விலை குறைவாக இருக்கும். ஒரு சமயத்தில் தக்காளியை விட புளி விலை ஜாஸ்தி இருக்கும். புளி விலை குறையாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி வர சொல்ல இந்த தக்காளி என்ன பண்ணுறாங்க, வெறும் தக்காளி தான் நிறைய போட்டு மீன் குழம்பு, ரசம் இதிலெல்லாம் வெறும் தக்காளி தான் இருக்குது, புளியே இல்லை.
அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. நிறைய தக்காளி தக்காளி தக்காளின்னு வாங்கி அப்படி வைக்கிறாங்க. ஏன்னா அது அப்பப்போ கெத்து கட்டுது பார்த்தீங்களா, விலை ஏறி. அதனால தான் அது அந்த மாதிரி வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க விலை குறையிற சொல். சரி, இன்னைக்கு என்னென்ன நான் தக்காளியில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு சொன்னேன். உங்களுக்கு கவனத்தில் இருக்குதா என்னன்னு தெரில. அப்போல்லாம் இன்னும் அதை வானான் எதுக்கு வானான்னு சொன்னேன். மூட்டு வலி இருக்கும், நெஞ்செரிச்சல் வரும். அப்போல்லாம் நெஞ்செரிச்சல்னா அல்சர் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் இது சிறுநீரகத்தில் கல், இது இந்த இதிலெல்லாம் அவதிப்படுறீங்கன்னாக்கா கண்டிப்பாக தக்காளி சேர்த்துக்காதீங்க. நாளைக்கு நேரம் பார்க்கலாம். அப்போல்லாம் வரேன்.